வாசலை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். சங்கீதம் 37 அதனுடைய 5வது வசனம், அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளிலும் கூட உங்க காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய நம்பிக்கை நம்முடைய சுயத்தின் மேல இருக்கலாம், நாம் சம்பாதிக்கிற பணத்தின் மேல இருக்கலாம், நாம் செய்கிற வேலையிலோ அல்லது வியாபாரத்திலோ இருக்கலாம், அல்லது மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர்களிடத்திலோ அல்லது உறவுகளிடத்திலோ சொந்தங்களிடத்திலோ உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் இருக்க வேண்டும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமானால் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே வைக்க வேண்டும். முழு இருதயத்தோடு கூட, முழு பலத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட, முழு மனதோடு கூட ஆண்டவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய காரியங்கள் முடங்கி போயிருக்கலாம், செயலற்று போயிருக்கலாம், முடக்கப்பட்டு இருக்கலாம். இதெல்லாம் காரணம் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. நீங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாம உலகத்தின் மேலும், உலக காரியத்தின் மேலும், மனிதர் மேலும், சுயத்தின் மேலும், பணத்தின் மேலும் வைத்த நம்பிக்கை இன்றைக்கு காரியங்கள் வாய்க்காதபடிக்கு அநேக தடைகளை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு தடைகளை நினைக்கும் பொழுது, தாமதத்தை நினைக்கும் பொழுது, இடைஞ்சல்களை நினைக்கும் பொழுது, இடையூறுகளை நினைக்கும் பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கிறது, ஏன் என்னுடைய காரியம் நடக்கவில்லை, ஏன் என்னுடைய காரியம் வாய்க்கவில்லை என்று பல கேள்விகள் உங்களுடைய சிந்தனையில எழும்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும், உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். உங்க காரியம் வாய்க்கணுமா, உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யணுமா, ஆண்டவருடைய நாமம் உங்களில் மகிமைப்பட வேண்டுமா, நீங்கள் எட்டாத அறியாத ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமா, உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. இன்னைக்கே ஆண்டவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார், தடைகளை மாற்றுவார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தாருன்னா அதை உங்களுக்கு பெஸ்டா தரப்போறாருன்னு அர்த்தம். அவர் என்னைக்குமே அவசரப்படுகிறது இல்ல. நாம் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுகிறோம், அவசரப்பட்டு காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நிதானமாய், அழகாய், நேர்மையாய் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கட்டும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வசனத்தின்படி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவருடைய நம்பிக்கை உங்க மேல இருக்கட்டும், உங்க வார்த்தை மேல இருக்கட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.